எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அமெரிக்காவில் இன்றைக்கி டெம்பரேச்சர் -3 டிகிரி. காற்று கொஞ்சம் அதிகமாக அடிக்குதுங்க. மற்றபடி டெம்பரேச்சர்ஸ் எல்லாமே ஓகே தான். ஸ்னோ வந்து லாஸ்ட் 2 டேஸாக கொஞ்சம் அதிகமாக பெஞ்சிட்டே தான் இருக்குது. காற்று அடிக்கும்போது எல்லாமே ஸ்னோவை அள்ளி தாங்க எரியுது. நம்ம மார்னிங் விண்டோ வெளியெல்லாம் பார்க்கும்போது அடுத்த வீட்டை அந்த ரூஃப் அந்த மேலேருந்து விழுந்திருக்க அந்த ஸ்னோ அப்படியே கார் மேலே ஸ்னோ எரியுது. ஸோ அந்த மாதிரி தான் கிளைமேட் இங்கே போயிட்டுருக்கு. ஸ்னோ வந்து கண்டினியூஸாக சண்டே மார்னிங்லேருந்து விழுந்துகிட்டே இருக்க அப்படின்னால ரொம்ப க்ளீன் பண்ணலங்க. சண்டே அப்படிங்கிறனால கொஞ்சம் லீவு அது மாதிரி பார்த்திங்கன்னா லேட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸ்னோ ஸ்டாப் ஆகிற டைமில் வந்து க்ளீன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா க்ளீனிங் இல்லை, அதுக்குள்ளே அதிக ஸ்னோ வந்துடுது ஒரு 3 ஹவர்ஸில். அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் டெம்பரேச்சர் இங்கே போயிட்டுருக்கு மிச்சிகனில். இங்கே என்னங்க பண்ணுவீங்க? புதுசாக ஒரு ரெசிபி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஹரிபரியாக மார்னிங் வந்து ரொட்டீன் போயிட்டுருக்க டைமில் ட்ரை பண்ணிடுவீங்களா? பண்ணோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைமே சக்ஸஸாக வந்துடுமா? இல்லை ஒரு ரெசிபி வந்து ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப ஒரு சாட்டர்டே சண்டே போல் ட்ரை பண்ணுவீங்களா? எந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு ரெசிபியை ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுவேன். பட் எனக்கு ஃபஸ்ட்டு டைமே சக்ஸஸாக வந்துடும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேங்க. ஒரு 3 டைம்ஸ் ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் வரும். அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஓகே இந்த வீடியோ வந்து கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மைண்டில் திங்க் பண்ணுவேன் அந்த வீடியோவை. பட் இந்த டைம் நானே ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட்டாக ஒரு டீ குடிக்கும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு தாங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணேன். ஹஸ்பண்ட் சப்பாத்தி கேட்டாங்க. பசங்களுக்கு முட்டை தோசை போட்டு ஊட்டியாச்சு. அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் சப்பாத்தி கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆல்ரெடி சப்பாத்தி பண்ணிவிட்டு அந்த மீத மாவில் தான் நான் இதை வந்து காஃபி குடிக்கும்போது ஒரு கிராங்கியாக கடித்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். சூப்பராக வந்திருந்ததுங்க. இதில் நிறைய மசாலாலாம் போட்டு பண்ணோன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து நார்மலாக பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து முருங்கைக்கீரை வந்து கிறிஸ்பியாக சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை ட்ரை பண்ணேங்க.